ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. சஜித் நடிவாலாவுடைய தயாரிப்பில் ஏஆர் முருகதாசனுடைய டைரக்ஷனில் சல்மான் கானுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சிக்கந்தர். அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரம்ஜானை முன்னிட்டு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த மந்த் எண்டில். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பியூட்டிஃபுல்லான சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது பிரீத்தமுடைய இசையில். அண்ட் அது வந்து சிக்கந்தர் நாச்சே. அந்த பாடலில் முக்கியமான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ராஷ்மிகா மண்டனா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த பாட்டினுடைய ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அண்ட் பாட்டு நாளைக்கு எப்போ வரும்ன்ற எதிர்பார்ப்போட சல்மான் கானுடைய ஃபேன்ஸ்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. அனிகா சுரேந்தர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸு இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான பஸ்டல் கலரில் அண்ட் அவ்வளோ அழகான லினன் ட்ரெஸ்ஸில் அவங்க இருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸஸ் வந்துட்டு ஹிப் கிட்ட பியூட்டிஃபுல்லாக அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஒய்எஸ்ஆர் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் ஸ்வினிதா சுகுமாரனுடைய டைரக்ஷனில் ரியோ ராஜனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஸ்வீட் ஆர்ட். அண்ட் இந்த திரைப்படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வேலண்டைன்ஸ் டேக்கே. பட் 1 மந்த் கழித்து ரிலீஸ் ஆயிருந்தாலும் மக்களிடையே இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து வந்திருக்குது. அஃப்கோர்ஸ் யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறாருனாலே அந்த படத்தினுடைய சாங் எப்படி இருக்குதுன்றதை தாண்டி படத்தினுடைய பிஜிஎம்மும் வேறு லெவலில் இருக்கும். அந்த பிஜிஎம் எப்படிலாம் கொண்டு போயிருக்கிறாரு, அது ஒரு தனி ஓஎஸ்டியெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாரான்லாம் எதிர்பார்ப்பில் இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி நாட் ஈவன் அ வீக்லியே இப்போ இந்த படத்தினுடைய ஃபுல் ஜூக் பாக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க படக்குழுவினர். அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. அண்ட் அதிகப்படியாக யுவன் சங்கர் ராஜாவுடைய ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டுருக்கு. ரம்யா ரமேசன் எல்லோ சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ராவுடைய தயாரிப்பில் பொம்மரேலு பாஸ்கருடைய டைரக்ஷனில் அண்ட் இந்த படத்துக்கு அச்சு ராஜாமணியோடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜாக். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வைஷ்ணவி சைத்தன்யா மற்றும் சித்து ஜொன்னலகண்டா அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. கிஸ் சாங். அதனுடைய ப்ரொமோ வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணாங்களோ இல்லையோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. அப்போ பாட்டுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய வியூஸ் இருக்குன்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட படக்குனர் காத்துட்ருக்குறாங்க. மோனிஷா பிளஸி சல்வார் சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஜேவிஜே ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் வீராவுடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹால். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷேன்னிக்கு மற்றும் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு நந்தகோபன் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஹே பெண்ணேன்ற சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. கைட் லோஹர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிராகன் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸுக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஷோவில் அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பிளாக் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு.
வெஸ்டர்ன் காட்ஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் நேனி என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் டென்னிஸ் கருணாகரன் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ்லி 3D, ஒரு ஃபேண்டசி மூவி. அண்ட் இந்த திரைப்படத்தில் மேத்யூ தாமஸ் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு விஷ்ணு விஜய் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஏப்ரல் மந்த், அதாவது 4th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதை முன்னிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒரு வீடியோ சாங் கிரேசினஸ்ன்ற சாங்கை வந்து வீடியோ சாங் ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அது இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. நிக்கி கல்ராணி அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப் போயிருக்கிறாங்க தான் சொல்லி ஆகணும். இப்போ வந்து யாச்சில் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு கேப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சம்மரில் இப்படிப்பட்ட ஒரு காசியான ஈவினிங் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் அஸ்வந்த் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் லியோ ஜேம்ஸனுடைய இசையில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிராகன். அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இறைவான்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக சோஷியல் மீடியாவில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. அது இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. நமிதா பிரமோத் ரீசெண்டாக சல்வார் சூட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஒய்நாட் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் சசிகாந்தனுடைய டைரக்ஷனில் நயன்தாரா, மாதவன், சித்தார்த் இவங்களுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டெஸ்ட். அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் டைரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் எந்த ஓடிடிலன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில். அண்ட் ஏப்ரல் 4th அன்னைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? ஏன்னா இதில் 3 பேருமே வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக பண்ணக்கூடியவங்க. அதை விட ரொம்பவே செலக்டிவான கதைகளை எடுத்து பண்ணக்கூடியவங்க. அதனால 3 பேருடைய ரசிகர்களும் வந்து பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறாங்க. ஐஸ்வர்யா மேனன் அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான மெட்டாலிக் பாடிகான் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து குவிஞ்சிட்டு இருக்குது. செவன் சிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் ஆறுமுககுமாரோடைய டைரக்ஷனில் மக்கள் செல்வன், விஜய் சேதுபதியோடைய நடிப்பில் உருவாகி வரக்கூடிய திரைப்படம் தான் எஸ். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகர் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துலேருந்து உருகுது உருகுதுன்ற சாங் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. ரம்யா பாண்டியன் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய சாரியில் கேஷுவலான ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான கோட்டா சாரியில், அதுவும் ஹேண்ட் ஓவன் ஹேண்ட் பிரிண்டட் பிளாக் பிரிண்ட் கொண்ட சாரியில் அதுக்கேற்ற மாதிரி கால் கொலுசெல்லாம் போட்டு ரொம்ப ஒரு எஸ்தட்டிக் லுக்கில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஹெச்ஆர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் எஸ்யூ அருண்குமாருடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீர தீர சூரன்.
அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படம் வந்து மார்ச் 27 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் படம் கொடுத்ததுலேருந்து படம் எப்போ வரும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்போட சியான் விக்ரமுடைய ஃபேன்ஸ்லாம் காத்துட்ருக்குறாங்க. அண்ட் ஃபைனலி இப்போ படத்தினுடைய ட்ரைலர் மற்றும் ஆடியோ லான்ச் வந்து மார்ச் 20 நடக்க போகுது அப்படின்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் ஒரு அப்டேட்டாக சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாங்க. ரித்து வர்மா இப்போ ரீசெண்டாக ஒரு மேகசின் கவருக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் ஒர்க், அதாவது சூப்பர்பான ஹேண்ட் கிராஃப்டோடில் இருக்கக்கூடிய அழகான பியூட்டிஃபுல் லெஹங்காவில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷிர்வாத் சினிமாஸினுடைய தயாரிப்பில் மோகன்லாலுடைய நடிப்பில் அண்ட் பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து லூசிஃபயர் 2 எம்ப்ரான். அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது. மார்ச் 27 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலமாக ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய நார்த் இந்தியாவுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வந்து ஏஏ ஃபிலிம்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த அப்டேட்டை போஸ்டர் மூலமாக படக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. வரலட்சுமி சரத்குமார் ரீசெண்டாக நடந்த ஷீ அவார்ட்ஸில் கலந்துக்கும் போது ஃபுல் ஒயிட் டோன் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்க போட்டிருந்த அந்த ஒரு ஸ்டைலிங் செமையாக இருந்தது. அண்ட் அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வைரல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ், உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.